இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மண்ணின் விழுமியங்கள், இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டி போனீங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு மாறாக இந்த சொசைட்டியை சீர்கெடுக்கும் வேலைனா சபாஷ் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்குது பாருங்களேன். மகாவிஷ்ணு ஏண்டா 9 கஜ புடவையே உடம்புல கட்டுவாங்க, அதை தலைக்கு கட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்து பிஜேபியை மதவெறியன்கிறான். நீ எப்படிடா சொல்லலாம்? தலைக்கே 9 கஜ புடவையை கட்டுற நீ பிஜேபி பார்த்து மதவெறியன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னாரு. திமுகவுடைய முன்னணி பேச்சாளரே ஏசுற அளவுக்கு அவங்களுடைய மதவெறி பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவில், அதுவும் பாலபாரதி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம சைடில் இருந்து நம்ம இதை கவுன்சிலிங்லேயோ இல்லைன்னா ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணியோ, நல்ல விஷயம்டா இதெல்லாம் காது கொடுத்து கேளுங்கடா, நீங்கள் அரட்ராயரை போட்டு ஊர் சுற்றினா போராதுரா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் போராதுரா. இந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, கலைஞரை வண்ட வண்டியாக திட்டிட்டு நாம் தமிழர்கள் இருந்த போது இப்போ மாணவர் அணி அந்த ஆள் வந்து ஒரு பொன்முடி கேஸில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். என்ன சுப்ரீம் கோர்ட்டே இப்படி சொல்லியிருக்க? அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு வருவாங்க. அதாவது இவங்க இந்த சட்டத்துக்குள்ளே இருந்து ஜெயலலிதாவை வந்து வாய்தா ராணின்னு பேசினாங்க. இப்போ டிஆர் பாலு யார்? இல்லை, அதுதான் இன்பதுரை அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு நேரத்தில் காங்கிரஸ் இவர்கள் ஜமீன்தார் கட்சி என்று சொன்னா இவர் ஜாமீன்தார் கட்சிகள் தான். நல்ல அடைமொழி, இது ஜாமீன்தார் கட்சி தான். அது அவர் வந்து கருவாட்டுக்காரியின் மகன், அண்டங்காக்கை, எருமை தோழன், கட்டை பீடி இப்படிலாம் கருணாநிதி வண்ட வண்டியா திட்டினது. அதை விட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி இன்னொரு யோகமங்கலம் பஜனை நாயகன் அப்படின்னு அவருக்கு ஒரு புனைப்பெயர் வச்சாங்க. ஏன்னா நேருவை ஹிந்தி வெறியன், மகாத்மா காந்தியை நீ வந்து பார்ப்பன கைக்கூலி, இந்திரா காந்தியை புடவை கட்டிய இடிய மீன், எம்ஜிஆரை புஷ்குல்லா, கேட்டு பய அப்படின்லாம், மலையாளிங்கிறலாம் ரொம்ப சாதாரண வார்த்தை, கேட்டு பய அப்படின்னு ஒரு சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஊராட்சி நடுநிலைப் பள்ளியின் சீலிங் விழுந்து மாணவர்களுக்கு காயம். போதை மாணவர்களால் ஆசிரியருக்கு மண்டை உடைப்பு. 100 ஆண்டு பழமையான விநாயகர் கோவில் இடிப்பு. இந்து முன்னணி போராட்டம். பழனி பக்தர்கள் பாத யாத்திரை மண்டபத்தில் DYFI மாநாடு. குடியிருப்பு பகுதிகளில் கலெக்டர் அனுமதியின்றி நாம சங்கீர்த்தனம் நடத்தக்கூடாது, உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணாமலை மீது மான நஷ்ட வழக்கு. நீதிமன்றத்தில் ஆஜராக அஞ்சும் TR பாலு. காமராஜர் குறித்து அவதூறு பேச்சு. எனது பேச்சை விவாத பொருளாக்க வேண்டாம். திருச்சி சிவா அறிக்கை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். சிடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தி, செங்கல்பட்டு மாவட்டம் நடுப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப்பள்ளி, அதாவது ஊராட்சி நடுநிலைப்பள்ளி, அங்கே வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் படிக்குது. அதோடைய வராண்டா, அந்த ஸ்கூலுடைய வராண்டாவில் மேற்கூரை கடன்னு விழுந்து 4-5 குழந்தைங்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அடிபட்டு இருக்கு. அவங்கள வந்து மதுராந்தகம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கட்டடத்தை பார்த்தாலே ரொம்ப புத்தம் புதுசாக இருக்குது. அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ள தான் அதை இனாகரேட் பண்ணியே இருப்பாங்க அப்படின்னு தோணுது. இது ஒன்று. அடுத்தது சீனா ராணா பள்ளி மேல்நிலைப்பள்ளி. இது எங்கே இருக்குன்னா சிவகாசியில் திருத்தங்கல்ங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஆசிரியருடைய மண்டையை அடித்து உடைச்சிருக்காங்க, பாட்டிலாலேயே அடித்து உடைச்சிருக்காங்க. அப்படி என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்கூலுக்கு லேட்டாக ஒரு 4-5 பசங்க வந்திருக்காங்க. அவங்க வந்த அந்த ஸ்டடியே இல்லாமல் அப்படியே வந்திருக்காங்க. அவங்க ஸ்டேட்டஸை பார்த்தே கடுப்பாகி என்னப்பா என்ன லேட்டுன்னு கேட்டிருக்காரு. அவங்க போதையில் இருந்த அந்த மாணவர்கள் அவரை அடித்து மண்டையை உடைச்சிருக்காங்க. இந்த 2 செய்தியும் எப்படி பார்க்குறீங்க? இது வாத்தியாருக்கு ஒன்றும் உயிர் போல இல்லையா? இல்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கும் யாருக்கும் உயிர் போகலை. ஹாஸ்பிட்டலில் 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இடம். அப்படி இருக்கும்போது என்னங்க இதெல்லாம் ஊரில் நடக்காதா? அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும். எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தாங்க இது.
என்னவோ புதுசா நீங்க வந்து தூக்கிட்டு வந்து பேசுறீங்க. எத்தியோப்பியால இந்த மாதிரி ஸ்கூல் எவ்வளவு ஸ்கூல் தெரியுமா விழுந்திருக்கு? உத்தரப்பிரதேசத்துல 20 வருஷம் முன்னாடி விழுந்தது. அப்பெல்லாம் பேசுனீங்களா? ஏதோ திராவிட மாடல் ஆட்சியில இதெல்லாம் பொறுக்க முடியாத பார்ப்பன அடிவர்களும் பார்ப்பன ஏடுகளும் வடவர்களுக்கு பல்லக்கு தூக்கும் இவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு திமுக இன்னைக்கு வண்டியா எல்லாரையும் திட்ட போறாங்க. அதுக்கு அவங்க என்ன திட்டுவாங்கங்கிற வரைக்கும் நம்ம சொல்லிடணும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஒரு ஆட்சி. கூச்சம்னா என்ன வேலை? மானம், மனிதனுக்கு மானம்னா மேல இருக்கு, வெக்கம் கக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியானது. இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வாத்தியார் ஒருத்தர் இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்கல்ல, சண்முக பாண்டியன். அவர் வந்து குடிச்சிட்டுலாம் வராதீங்கடா, ஒழுக்கமா இருங்கடா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே வருங்கால திமுக ஆஃபீஸ் பேரர்ஸ் நினைக்கிறவங்க. அதனால பார்த்தா செவிலே 2 உள்ளாம் அப்படின்னு வாத்தியார உனக்கு புட்டு எடுத்துருவேமாங்கல்ல, அந்த மாதிரி வா உனக்கு புட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற லெவலில் ஆயிருக்கு. ஆனா அப்பா வந்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு அவர் எவ்வளவு விளம்பரம் கொடுக்குறாரு அதுல நடிச்சு. அதுதான் கொடுமையே. அப்பா ஊரெல்லாம் கடை திறந்து வைப்பாரு. அப்பா வந்து குடிக்காதீர்கள் பாரு, போதை வஸ்துக்களை பயன்படுத்தாதீர்கள் பாரு. அதுக்கப்புறம் ஆடு புருஷ அமீரை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவாரு. அவர் படம் எடுக்கிறதுக்கு உதவி செய்வாரு. எதெல்லாம் அவங்க வந்து வாட் தே ஸ்பீச் தே டோன்ட் டூ. அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா சொன்னதையும் தான் செய்வோம், செய்வதுதான் சொல்லுவோம்னு சொல்லு. வாயால வட சொல்றது தானே வட மாஸ்டர்ஸ். அவங்க வட மாஸ்டர்ஸ். அதே மாதிரி ஒரு போன வாரம் இன்னொரு செய்தி பார்த்துருப்பீங்க. எனக்கு இப்போ இந்த செய்தியெல்லாம் டெய்லி நீங்கள் தெற்கெல்லாம் நம்ம நாகர்கோவில் திருநெல்வேலி சைடு போகணும்னா பேப்பர் வாங்கி பார்த்தோம்னா இன்றைய அணை நிலவரம், சிற்றாறு, அந்த ஆறு, இந்த ஆறு, பாபநாசம் டேம் அப்படின்னு போட்டு இது போட்டிருப்பான். நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை நிலவரம் அப்படின்னு தண்ணி இதுக்கு போடுற மாதிரி பள்ளிக்கூடம், இன்றைய பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்தது, சுவர் விழுந்தது, காரை பெயர்ந்து விழுந்தது, அப்புறம் பில்டிங்கே கொலாப்ஸ் ஆனது, சிறுமிகள் கடத்தப்பட்டு தெருவில் நடந்து போற பிள்ளைய ஒருத்தன் கடத்திட்டு போறான், பள்ளி மாணவி கடத்தப்பட்டது, பள்ளி ஆசிரியர் தாக்கப்பட்டது, பள்ளி ஆசிரியர் குடித்து விட்டு பள்ளிக்கு வந்தது. அது போன வாரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழு போதை நர போதையில அந்த ஆளால ஏந்திரிக்கவே முடியல, தலை தொங்கி அந்த ஆளு பள்ளிக்கூடத்துல இருக்காரு. அதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் உருப்படியான ரீல்ஸ் அதுதான். அந்த குழந்தை தான் ஏதோ எடுத்திருக்கு, பாருங்கள் எங்க ஸ்கூலோடைய நிலைமையை பாருங்கள், எங்க வாத்தியார் அவ்வளவு போதையில நீ படுத்திருக்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவர் யார அவரை கேட்கறாங்கன்னு கூட தெரியாம அவர் படுத்திருந்தார். இது 2 நாள் முன்னாடி ஓமாமலியூர்ல இருந்து உங்களுக்கும் தெரியும். அந்த கோவில் நிகழ்ச்சிக்கு பசங்கள்லாம் வந்தாங்க. உண்மையிலேயே அந்த வாத்தியார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்காங்க. இப்போ நான் பார்த்து பேசிட்டு இருந்தவங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த கடந்த கால இம்பேக்ட் இருக்குல்ல, இந்த ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் வச்சு மொத்தமாக வந்துருந்தாங்க. சார் என்ன 2 செக்ஷன் வந்திருக்காங்களா சார்? இல்லை சார், ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தே அவ்வளவுதான். நாங்கள் 40 வருஷம் முன்னாடி படிக்கும்போது, 30 வருஷம் முன்னாடி படிக்கும்போது மக்கள் தொகை கம்மியாக இருந்தபோது கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம். இப்போ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது, 58 மாணவர்கள். இது வந்து அரசாங்க பள்ளி. 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. 10ஆம் வகுப்பு வரைக்கும் சரி சார் எத்தனை டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னா 5 டீச்சர் இருக்கோங்கிறாரு. ஆனால் எங்கள் ஊர்லேருந்து நான் காலையில் வாய்க்காலில் குளிக்கும் போது பார்க்குறேன் ஒரு பெரிய மாற்றம். இங்கே பக்கத்து ஊர்லாம் முன்னாடி கோஷா அப்படின்னு சொல்லி வில்வண்டியில் முன்னாடியும் பின்னாடியும் துணி கட்டி இஸ்லாமியர்கள் இது பண்ணுற மாதிரி படையாட்சிகளில் ஒரு பிரிவினர்கள், அவங்க அந்த லேடிஸ் குடும்ப மகளிர் வந்து வெளியில் வர மாட்டாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள், என்னுடன் படித்தவங்களாக இருக்கட்டும், அவங்கள படித்த பெண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மகளாக இருக்கட்டும், லேடிஸு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் கொண்டு போய் மணல்மேட்லேயோ காட்டுமன்னார்குடியிலையோ வேற ஊர்லேயோ பள்ளிக்கூடத்துக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு மகளிர் போகிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில். இது எதுக்காக இவ்வளோ விவரமாக என்னுடைய தனிப்பட்ட விவரத்தை இதை அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மணி நேரம் நம்ம கூர்ந்து நம்ம இருக்கக்கூடிய மண்ணில் கவனித்தோம்னா எந்த அளவுக்கு கல்வியின் தரத்தை இவர்கள் சீர்கெடுத்து கெட்டு அழித்து விட்டார்கள். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இப்போ எங்களுக்கு அட்மிஷன் எப்படி கொடுக்குறதுன்னே தெரில. 3 லட்சம் பேர் வந்து அட்மிஷனுக்கு வந்து நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரிலன்னு அன்பில் மகேஷ் சொல்கிறாரு, ட்வீட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க. அவங்க கூட தான் சொன்னாங்க, எல்லாருக்கும் மாதமானால் எல்லாருக்கும் 1000 ரூபா, கரண்ட் பில் மாதம் ஒரு தடவை எடுப்போம், நாங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் ஏற்ற மாட்டோம், ஒயின் ஷாப்பை மூடுவோம்,
நீட்டை ஒழிப்போம். நீங்க வாங்கின லோனுக்கு, நீங்க கல்விக்காக எதுக்காக லோன் வாங்கினாலும் அதை தள்ளுபடி செய்து நாங்கள் கட்டி விடுவோம். வாயால வடை சொல்றது தானேங்க இது. வடை மாஸ்டர் சாட்சிங்க. உண்மையிலேயே இது வந்து நீங்க அன்பில் மகேஷ்னு சொல்றது உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர், அவர் தானே சொல்றீங்க. அவருக்கு ரசிகர் மன்ற வேலை முக்கியமா, அமைச்சராக இருக்கிறது முக்கியமா? அவருக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியும்னு தெரியல. அவர் சும்மா ஒரு ஃபிலிம் காமிக்கிறது, நம்ம அப்பா ஆட்சி மாதிரி, டோப்பா அப்பா ஆட்சி மாதிரி. இப்போ அசோக் நகர்ல நன்னறி விஷயங்கள் சொன்ன ஒருத்தர் வந்து என் ஏரியாவுக்குள்ளாரே வந்துட்டியாடான்னு கேட்டாரு. இப்போ இவர் சிவகாசிக்கு போய் பார்ப்பாரா அந்த வாத்தியார? அது நல்லா தெரிஞ்சுங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மண்ணின் விழுமியங்கள், இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டி போனீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்க அதுக்கு மாறாக இந்த சொசைட்டியை சீர்கெடுக்கும் வேலைனா சபாஷ் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்கு. பாருங்களேன், மகாவிஷ்ணு இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் நான் கூட உமானந்தனோட போய் போராட்டத்துக்கு போய் உள்ள நுழைஞ்ச தகராறு பண்ணோம். மகாவிஷ்ணு கைது செஞ்சாங்க. அவன் ஒன்றும் கொடுஞ்செயல் புரியல. மேக்சிமம் போயிருந்தான் அவன் பேசின வார்த்தைக்காக மன்னிப்புகள்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் குடிச்சிட்டு வர்றாரு, இன்னொரு வாத்தியார் சாதாரணமாக வர குடிச்சிட்டு வர பசங்க அடிக்கிறாங்க, இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. பள்ளிக்கு போயிட்டு வர மாணவிய சிறுமியை பலாத்காரம் செய்கிறான். பசங்க குடிக்கிறானுங்க. இது ஸ்கூல் ரூஃப் இடிஞ்சு விழுது. பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கான இதுவும் கிடையாது. இதை தாண்டி நீங்கள் இந்த கல்ச்சரல் அபரேஷன்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். நாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது கடைசி நாள்னா அந்த அன்னைக்கு டீ இதெல்லாம் டீ பார்ட்டி கொடுத்து ஒரு பொட்டலம் ஒன்று, ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ வாய்ப்பு இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் எவனாவது பணம் இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அந்த இங்க் அடிக்கிற வழக்கம் இருந்தது. இப்போ எப்படி மாறிடுச்சு? அங்க இருக்கக்கூடிய ஃபேன் எல்லாம் அந்த ரெக்கைய அதுவும் சும்மா எல்லாம் உடைக்க கூடாது. அது தொங்கி ஃபேன் ரெக்கைய நல்லா உடைச்சு டேபிள் சேர் எல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சு அதை வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் ஆக்கி இந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்து கலாச்சாரத்தை, அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி, காமராஜர் எந்த அளவுக்கு உயர்வாக மக்களை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவருக்கு துரோகம் செய்யும் விதமாக காமராஜர் மறைந்த பின்னர் கூட அவர் மீது உள்ள வெறுப்பினால் இப்படித்தான் செயல்படுகின்றார்களோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகின்றது. சென்னை மின்ட் அந்த தெருவில் வந்து 100 ஆண்டு பழமையான ஒரு விநாயகர் கோயில் பக்கத்திலேயே வளாகங்களும் வணிக வளாகங்கள் வீடு இதெல்லாம் இருந்திருக்கு. அதை வந்து இடிக்க முயற்சி பண்ணி இடிச்சிட்டாங்க. அதை எதிர்த்து இந்து முன்னணி நேற்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. இது ஒரு பக்கம். திண்டுக்கல் பகுதியில் ரெட்டியார் சத்திரம் அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு மண்டபம் இருக்கு. கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட பக்தர்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த மண்டபம். அந்த மண்டபத்தில் டைஃபி கம்யூனிஸ்ட் அமைப்புடைய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் டைஃபி. அவங்களுடைய ஒன்றிய மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதில் திண்டுக்கலுடைய கம்யூனிஸ்ட் சிபிஎம் உடைய பாராளுமன்ற சச்சிதானந்தன் உட்பட கலந்து கொண்டிருக்கிறார். இந்து பக்தர்களுடைய இடம் வந்து கம்யூனிஸ்டுகள் நடத்தும் மாநாடு நடத்தக்கூடிய இடமா அப்படின்னு சொல்லி விஹெச்பியுடைய செந்தில்குமாரும் அதுக்கு பிறகு ராம ரவிக்குமார் உங்களுடைய நண்பரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் இந்து அறநிலைத்துறைக்கும் அந்த சத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம ஒரு விதத்தில் நன்றி தெரிவிக்கணும். எதுக்கு நன்றி? கற்பர் கூட்டம், அப்புறம் இன்னொரு ஒரு ரவுடி கும்பல், மற்றகமான பயில இன்னும் அவன் பேர் என்ன, யூடியூப் ப்ரூட்டஸ், அப்புறம் கி வீரமணி, ஆசிரியர், இவங்க பாருங்களேன் எப்படி வக்கரமான சிந்தனை உள்ளவங்கெல்லாம் இவங்க குளோரிஃபை பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க பாருங்க. ஆசிரியர் வீரமணி, ஆடு புருஷன் அமீர், அப்புறம் இந்து மதத்தை பொழுதேனிக்கு திச்சிட்டு இருக்கிற பயலுங்க, அவங்களுக்குலாம் அந்த இடத்த கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும்னு தான் அதுக்கு முதல் ஸ்டெப்பாக இதை வைக்கிறாங்க. என்ன அந்த டைஃபி யாரு? கம்யூனிஸ்டோடது. கம்யூனிஸ்ட் யாரு? மதம் ஒரு அபினி. அதுவும் வந்து அவங்க ஏசுறது முழுக்க இந்து மதத்தை மட்டும்தான் ஏசுவாங்க. ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்னு இருந்தார். அது பிஜேபி கூட்டணி வச்ச உடனே வெற்றி கொண்டான் பேசினது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கம்யூனிஸ்ட்காரங்க வந்து மதவாதிகளுடன் திமுக கூட்டணின்னு உடனே அதுக்கு அவர் சொன்னார், ஏண்டா 9 கஜ புடவைய உடம்புல கட்டுவாங்க, அதை தலைக்கு கட்டிட்டு ஒருத்தன் வந்து பிஜேபியை மதவெறியன்கிறான். நீ எப்படிடா சொல்லலாம்? தலைக்கே 9 கஜ புடவையை கட்டுற நீ பிஜேபி பார்த்து மதவெறியன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னாரு.
திமுகவுடைய முன்னணி பேச்சாளரே ஏசுற அளவுக்கு அவங்களுடைய மதவெறி பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவில், அதுவும் பாலபாரதி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை வந்து உட்காருது, அது வந்து டூரிஸ்டம் ஸ்பாட் மாதிரி பழனி கோயிலே சொன்னாங்க. பழனி கோயில டூரிஸ்டம் ஸ்பாட்னு சொல்லி, அப்புறம் இதுக்கு ஐயப்பன் கோவில் நுழைவுக்கு இது பண்ணும்போது நீங்க இன்னொரு புதுசா மத பிரச்சனையை கிளப்பாதீங்க. அது இஸ்லாமியர்கள் அவங்க நம்பிக்கை, அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்களை அலோவ் பண்ணணும். இதுல வந்து மசூதிக்குள்ள இஸ்லாமிய பெண்களை அலோவ் பண்றதுக்காக ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல நீங்க தேவையில்லாம மதவெறி பிரச்சனையை கிளப்புறீங்க. அவங்களுடைய நோக்கம் எவ்வளவு தெள்ள தெளிவா, அவங்க அஜெண்டா பாருங்க, தே ஹேவ் பீன் அஜெண்டா ட்ரிவன். இதற்கு ஏதாவது பணம் வாங்குறாங்களோங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது. இதுல நல்ல வேலையா ராம ரவிக்குமார் அவர்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தன்னுடைய வலிமையான கண்டனங்களை தெரிவித்து, அதுக்கு அங்கே லோக்கல்ல இதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் மாற்று மதத்தினோட வாங்குவாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு என்னன்னா, இப்ப அவங்க வந்து இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு இஸ்லாமியர்களை விட ரொம்ப ஆவேசமாக அவங்க தான் அங்க எங்க போராட்டம் நடத்துறாங்க. அவங்களுடைய வக்ஃபு இடத்தை ஏதாவது கொடுத்து அவங்களுடைய மசூதி பண்ணலாமே. நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு தான் வழிபாட்டு தலம்ங்கிறது புனிதமானது. அது கிறிஸ்துவர்களுக்கு வந்து அவங்க ஜீசஸோட இதை கிராஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அது எனக்கு தெரியாதனால சொல்றேன். ஆனா நமாஸ் எங்க வேணா செய்யலாம். கார் மேல ஏறி தொழுகிற வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க, ட்ரெயின்ல நடு ரோட்ல, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்ல, இந்த மாதிரி பல்வேறு இதை பார்க்குறோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நமாஸ் பண்ற இடங்கிறது இடம் புனிதம் அல்ல, உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய நோக்கமும் தாங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஒரு இதே பண்ணாத பாய்மாருங்க மாதிரி பிஹேவ் பண்ற கம்யூனிஸ்டுக்கு பாய்ங்களே கூப்பிட்டு என்ன சொல்லலாம், இங்க பாருங்க, நீங்க வந்து கட் பண்ணாதவர், தொப்பி போடாதவர், தாடி வைக்காதவர், ஆனா நீங்களும் ஒரு பிராக்டிசிங் முஸ்லீம் மாதிரி தான் இருக்கீங்க, வாங்க எங்க இடத்த தரோம், எங்க மசூதியிலே நடத்துங்கன்னு சொல்லலாம்ல. இவங்களும் கேட்கலாம்ல. ஊருக்கு கழிச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற கதையா? இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்துக்கள், அதுவும் அந்த எப்படி கட்டியிருக்காங்க அந்த சத்திரம், பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில, கோவில் உண்டியிலிருந்து கூட கிடையாது, பக்தர்கள் நடந்து வரவனுக்காக அவனுக்கு சில சௌரியங்கள் வேணும், நடந்து வருவான், கால் பிரச்சனையில் வருவான். ஆனா அடுத்தது பாருங்க, பாதங்களுக்கு அவர்கள் தைலம் தடவி ரோஸ் மில்க் கொடுத்தார்கள் அப்படின்னு கிளம்பி வருவானுங்க பாருங்க. அந்த மாதிரி இவங்க போய் கேட்டிருக்கலாம். இது வந்து திண்டுக்கல் விஷயத்துக்கு. சென்னையில அந்த கோவிலை இடிக்க போறதில்லை என்னன்னு சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டு செவரை மட்டும்தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவா கோவிலையே தே ஹேவ் ரான்சாக்டு. அதுக்கு தான் இந்து முன்னணி இளங்கோவன் தலைமையில நூற்றுக்கணக்கான இந்து முன்னணி தொண்டர்கள், நம்முடைய அருமை சகோதரர்கள் நேற்றுக்கு கைதானாங்க. இது தொடர்ந்து இதே ஒரு தொழிலாவே வச்சுட்டு இந்த மண்ணிவாக்கத்தை ஒட்டி அடையாறு ஆறு ஓடுது. அங்க வந்து வெள்ளப்பெருக்குனால அங்க இருந்த கோவிலை இடிக்கிறோம். உங்களுக்கு நினைவில் இருக்கணும், இந்த கோவிலை இதை வச்சு இடிக்கிறாங்க, ராட்சச புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு என்ன பண்ணாங்க, காம்பவுண்ட் வாலை இடிச்சவனு பேர் பண்ணிட்டு வந்தாங்க. இத்தனை நேரம் அந்த காம்பவுண்ட் வாலை அவனும் கட்டிட்டு போயிருப்பான். இவங்களுடைய நோக்கம் எவ்வளவு பழுதானது பாருங்க. பாண்டி பஜார்ல ஹிந்தி பிரச்சார சபால இந்த நேரா வந்து முற்ற இடத்துல தெருக்குத்துக்கு ஒரு விநாயகர் கோவில் 70-80 வருஷத்துக்கு மேல இருந்தது. யாருக்கும் தொல்லை இல்லாம ஒரு ஓரமா இருந்தது. நீங்க ஒருவேளை கொஞ்சம் கோவிலோட சைஸ் பெருசாயிடுச்சு, சேவார்த்திகள் அதிகமா வராங்கன்னா கூட விக்கிரகத்தை ஒரு அடி தள்ளி வச்சிருங்க, இல்ல இந்த சவுத்து மேலேயே கூட வைங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கலாம். ஆனா எடுத்தாலே எடுத்தபடின்னு பிடிவாதம் பிடிச்சு அந்த கோவிலை அகற்றியது அது எந்த ஆட்சியா இருந்தா என்ன, இவங்களுடைய இந்த திராவிட ஆட்சியில தான் அது அகற்றப்பட்டது. அதே மாதிரி நீங்க 200 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் பழமையெல்லாம் அதெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. அதை உடைக்கணும். இந்த ஜெயங்கொண்டம் கோவிலுக்கு போனா இது ஏன் அலங்கோலமா இருக்கு, தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி ஒரு கம்ப்ளீட் பினிஷ்டா இல்லையேன்னு தோணும். அணைக்கரை டேம் இருக்கு பார்த்தீங்களா, அணைக்கரை டேமுக்கான கருங்கல்லாம் அந்த கோவில்லேருந்து பிரித்து கொண்டு வந்து தான் அங்கே கட்டியிருக்காங்க. வெள்ளைக்காரன் கட்டினது. அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தது. கேட்டா மக்களுக்கான சௌரியமா, ஏன் மக்களுக்கான சௌரியத்துக்கு நீங்க வேற எங்க இருந்தோ கருங்கல் கிடைக்காம போதா என்ன கேட்கிறேன். அவனுக்கு உள்நோக்கத்தோட மதத்தை, இந்து மதத்தை அழிச்சு
தானுடைய வழிபாட்டு மதமான கிறிஸ்துவ மதத்துக்காக அவனுங்கள்லாம் அதை செஞ்சானுங்க. ஆனா இவங்களுடைய நோக்கம் அது சென்னையில நேற்றுக்கு பிள்ளையார் கோவில் அடிச்சு இந்து முன்னணி அருமை சகோதரர் இளங்கோவன் தலைமையில நடந்த போராட்டத்து அந்த கோவிலாக இருக்கட்டும், இல்லை மன்னிவாக்கம் கோவிலாக இருக்கட்டும், இல்லை இந்த சானட்டோரியத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஏரி கரையில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலையும் இவங்க புல்டோசர் வச்சு தான் அடித்தாங்க. எவ்வளோ டிஆர் பாலு எவ்வளோ சொல்கிறாரு, அவர் தான் 150 வருஷம் பழமையான பெருமையாக அவர் சொல்கிறாரு. அதை எனக்கு அவங்கள்ட்ட ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியும், வாங்கணும்னு தெரியும். மசூதியில் அது மாதிரி இடிச்சுட்டு அவரால். நான் 2 உதாரணம் சொல்கிறேங்க. கிண்டியிலேருந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். அந்த கண்டோன்மெண்ட் சண்முகம்னு திமுகவில் இருந்தார். அவர் வீட்டுக்கு எதிர்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் இப்படி அகலமாக இருக்கிற ரோடு, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறுகி புனல் மாதிரி அதுக்கப்புறம் திரும்பி விரிஞ்சு போகும். திரும்பியும் நாம் வந்து மதவெறியோடு பேசுகிறோம், மாற்று மதத்தை நக்கல் அடிக்கிறோன்னு யாரும் நினைச்சக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு வழிபாட்டு தலம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, அதுக்கு மேலே அதில் புனிதம் கிடையாது. ஒரு 2 அடி காம்பவுண்ட் சுவரை மட்டும் ஒரு அடி 2 அடி தள்ளி போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இருக்கும். மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய இப்போ 1000 விளக்கு மசூதி, நீங்கள் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கோணையாக போகும். தேசிய இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முழுநேர ஊழியராக தற்பொழுது இருப்பவர் தான் அன்னைக்கு இந்த 100 அடி ரோடும் சரி மவுண்ட் ரோடு எக்ஸ்பென்ஷனுக்கும் வேலை பார்த்தவர். அவங்க கொடுத்த ப்ரப்போசல் வந்து ஒரு 2 அடி அவங்கள்ட்ட கேட்டால் அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போகுங்க, நடக்கவே நடக்காதுன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆட்சியாளர்களும் இதெல்லாம் முடியாது, மத பிரச்சனை வரும், கொஞ்சம் வளைஞ்சே போகட்டும் ரோடு, அதாவது தனக்குன்னா எதுவும் களவட்டுமோ, அந்த கதையாக தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பழமொழி இங்கே சொல்ல வேண்டாம், அது பார்க்குறவங்க அந்த மாதிரி இவங்க வேணும்னே தேவையில்லாத நம்மளை நோகடிக்கணுங்கிற ஒற்றை காரணத்தினால இவர்கள் இதே போன்ற தொடர்ந்து அடாவடி செயலில், அதுவும் அன்றைக்கி காவல்துறை கைது செஞ்சு எப்படிலாம் கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க. நல்ல வேளை இளங்கோவன் அவங்கள டஃப்பாக எதிர்கொண்ட காரணத்தினால பிரச்சனைகள் பெரிதாகாமல் போச்சு. வாக்குச்சீட்டின் முறையில் வரக்கூடிய தேர்தலில் இவர்களை தோற்கடிக்கப்பட வேண்டும். தோற்கடித்தால் மட்டும்தான் நிம்மதியாக இந்துக்கள் வாழ முடியும். சென்னை அந்த குரோம்பேட்டையில் அங்கே ஒரு குடியிருப்பு இருக்குது. அங்கே வந்து பிரகாஷ் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் புகார் கொடுத்துருக்கார். என்ன புகார் கொடுத்துருக்காருன்னா, காட் அப்படின்னு சொல்லி ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி அப்படின்னு இந்த முரளிதர சுவாமிகள் அவங்க வந்து எப்பவும் சும்மா நாம சங்கீர்த்தனம் சொல்லக்கூடிய அந்த இது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இதை சொல்லக்கூடிய இதுதான். அங்கே வந்து ஒரு நாம சங்கீர்த்தனம் நடந்திருக்கு. அந்த நாம சங்கீர்த்தனம் இந்த பிரகாஷ் ராமச்சந்தருக்கு ரசமாக காதில் விழுந்திருக்கு போல இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, இது வந்து இங்கே யாருமே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை அவசரமாக எடுத்த நீதிமன்றம் என்னன்னா, இனிமே இது போன்ற அது கூட்டு பிரார்த்தனை தான் வலிமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கூட்டு பிரார்த்தனை இனிமேல் நடக்கணும்னா கலெக்டரோட முன்னனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியை ஒரு மேற்கோள் காட்டி, நான் ஏற்கனவே இதே மாதிரி இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதனால் கலெக்டரிடம் முன் அனுமதி அவசியம் அப்படின்னு. இப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு ஐயப்பாடு வருதுன்னா, இனிமேல் ஐயப்பன் பூஜையெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு இந்த செய்தி அதிர்ச்சி அல்ல. ஏன்னா ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஆல்மோஸ்ட் பெட்ரிடனாக இருந்த நேரம், அப்போ வந்து என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அத்தினாபுரம் பகுதியில், இது வந்து ராதாநகர், அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி, அவர் நித்திய அக்னிஹோத்ரி, அவர் வந்து தீயை வளர்த்து அந்த வழிபாடு, அக்னி வழிபாடு அதை செய்யக்கூடியவர், காலை மாலை செய்யக்கூடியவர். அவர் வந்து வீட்டில் ஹோமமும் செஞ்சு வழிபடக்கூடியவர். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கிறிஸ்துவர். அவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாரு. இவர் எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு, இவர் வீட்டிலேருந்து வர புகை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. எங்கள் மாமா அந்த பகுதியில் வசித்தார். எங்கள் மாமாவும் என்ன மாதிரி அமைதியானவர், வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டார். அப்புறம் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் இனிமையான வார்த்தைகள் நல்லா ரொம்ப இதாக இருக்கக்கூடியவர். இப்போ 2 வருஷம் முன்னாடி காலமாக, உங்களுக்கும் தெரியும் அவரை. அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை விட்டு விசாரிக்க சொன்னார். ஒரு 2-3 நாள் அந்த கிறிஸ்டியன்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு உள்நோக்கம் இல்லை, ஆனால்
பக்கத்தில் இருந்த இன்னொரு ஹிந்துக்கு, அவர் வந்து ஒரு அப்பர் காஸ்ட்டை சேர்ந்தவர், இன்னொரு பிராமணரும், இவங்க எல்லாருமே என்னங்க அது டெய்லி புகை வருது, என்ன பார்க்க உடம்பு சரியில்லாமல் இருந்த பார்க்க வந்தவங்க, அவங்களும் ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட சொன்னபோது இந்த இது சில இடங்களில் நாங்களே கூட எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்யும்போது பிரச்சனையாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் வேற ஒரு நண்பர் நம்ம அமெரிக்கா சாரதிட்ட பேசிட்டு இருந்தபோது, இதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியாக கூட நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, அவர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் எவ்வளவு தூரம் இப்போ இதாயிடுச்சுன்னா, நீங்கள் வீடு பார்த்து ஒரு முற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பிராமணரே ஒரு வீடு பார்த்து நீங்கள் வீட்டில் தேவசம் செய்வீங்களா, வீட்டில் ஹோமம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. எவனாவது தட்டுக்கிட்டு போய் இல்லைங்க நாங்கள் வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோடு இதெல்லாம் செய்யக்கூடியவன்னு சொல்லிட்டா உனக்கு வீடு கிடையாதுன்னுறான். என்ன காரணம்னா, இந்த வீட்டில் பல ஹோமங்கள் நடைபெற்றிருக்கு, இந்த வீட்டில் பல வழிபாட்டு முறைகள் நடைபெற்றிருக்கு, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம், வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓமாம்புலியூருக்கே பெயர் காரணம் வந்து ஹோம புகைகளால் சூழப்பட்ட ஊர், 4 மறை வேதமும் தினசரி ஓதப்பட்ட ஊர் அப்படின்னு ஒரு பாரம்பரியமான ஒரு பெயர் இருக்கு. இங்க வந்து அதையே ஒரு பாசிட்டிவான விஷயத்தையே இப்ப எப்படி நெகட்டிவா கொண்டு போறாங்க பாருங்க. நீங்க வீட்டில் தவசம் பண்ணக்கூடாது, வீட்டில் ஹோமங்கள் மற்றும் நெருப்பு மூட்டி செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை செய்யக்கூடாது. காரணம் என்னன்னா, வீடெல்லாம் கருப்பாயிடுது அப்படிங்கிற அளவுக்கு பாதி பேருக்கு மைண்ட் செட் வந்திருக்கு. இது வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம இதை கவுன்சிலிங்லையோ இல்லைன்னா ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணியோ, நல்ல விஷயம்டா இதெல்லாம் காது கொடுத்து கேளுங்கடா, நீங்க அரட்ராயரை போட்டு ஊர் சுத்தினா போறாதுரா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டா போறாதுரா, இதை எல்லாருக்கும் எடுத்துட்டு போக வேண்டிய கடமை உனக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்ல வேண்டியது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நீதியரசருடைய இது வந்து, நம்ம நீதிபதியை தான் விமர்சிக்க கூடாது, ஆனா கொடுத்த நீதியை பத்தி விமர்சிக்கலாம். அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரா, இல்ல அவருக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சாதாரண இந்து வாழ்வதற்கு அவன் என்ன பாடுபடணுங்கிறது அங்க இருக்கிறவனுக்கு தான் தெரியும். பெத்லஹேம்ல இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கு கன்னியாகுமரியில இருக்கு. அங்க தினசரி குருசு கட்டுறான், அவன் வந்து பஜனை பாடுறான், அந்த ஊர்ல ஆளே இல்லைன்னா கூட வெளியூர்ல இருந்து வேன் வச்சு அழிச்சிட்டு வரான். இந்த இம்சை அங்க இன்னும் அவங்க வலிமையா இருக்காங்க, கிட்டத்தட்ட 50% தாண்டி விட்டார்கள். இந்த அசோக் நகர்ல இருந்து மேற்கு மாம்பலம் போற வழியில போஸ்டல் காலனி 3வது தெரு பஸ் திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இயேசு ஜீவிக்கிறார், நீங்கள் அப்பத்தை ருசியுங்கள், அந்த இடத்துல யார் இருக்காங்க? கிறிஸ்டியன். யார் அப்பத்தை ருசிக்க வர போறாங்கன்னு நமக்கு தெரியாது, அங்க ஆளே இல்லை. ஆனா அவன் அங்க பெரிய வால்யூம்ல தினசரி பிரேயரை எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா போட்டுட்டு இருக்கான். நம்ம புகார் கொடுக்கும்போது போலீஸ் வந்து ஆஃப் பண்ணுமா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி இது வரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் நீதி அரசரையும் மதிக்கிறேன், நீதியும் நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு கிராமத்தானா, ஒரு விவசாயியின், ஏழை விவசாயியின் மகனா எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் நீதி அரசர்கிட்ட ஒரு சில என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறது தவறில்லை. ஏன்னா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிற காரணத்தினால. சுப்ரீம் கோர்ட் வந்து கூம்பு வடிவ ஸ்பீக்கரை இருக்கக்கூடாது, கைட்டிடுன்னு சொல்றது. இது நீதியரசருக்கு இந்த மாற்றம் தெரிஞ்சிருக்கும். தினசரி அவங்க 5 வேளை தொழுகை, அவங்க 5 வேளை தொழுகைக்கான அழைப்பு அந்த நகர அடிக்கிறது காலையில் 5:15 மணிக்கு, அதுல எல்லாம் இந்த கூம்புவடிவ ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. இதை ஏன் வந்து ஏற்கனவே போடப்பட்ட ஆர்டரை இதுல என்ன சொல்றாரு, கன்னியாகுமரி மாவட்டத்துல இதே மாதிரி உத்தரவு நான் போட்டிருக்கேன், இருக்கிறது எனக்கு தெரியும், அந்த மதத்துக்கு மட்டும் இல்ல இந்த மதத்துக்கும் இப்படிதான் சொல்லும் போது ரெண்டையும் ஒரே இதுல வச்சு பாக்குறாரு. இதை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு இது என்ன வருதுன்னா, இது அவரோட யாரும் தொடர்பு பத்தி பார்க்க வேண்டாம். நான் தஞ்சாவூர்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தபோது கல்யாணசுந்தரம் கிரவுண்ட்ல ஒரு அம்பையர் என்ன பண்ணா, அவுட்டுக்கு நாட் அவுட் கொடுத்துட்டான், கிடையாதுரா போடான்ட்டான். இதை எப்படி சரி கட்டுறதுன்னு பார்த்தான். அவுட்டுக்கு நாட் அவுட் கொடுத்தான், நாட் அவுட்டுக்கு அவுட்டு கொடுத்துட்டான் அடுத்தது. அந்த கதையா இதை யாரும், அதையும் நீ யாரும் ஒப்பிட்டு கூடாது, அது தனி ஏதோ சொல்லணும்னு தோணிச்சு, இப்ப சொல்றேன்.
நீதியரசர் இப்போ என்ன சொல்கிறாங்க, கன்னியாகுமரி ஜில்லாக்கு கொடுத்துருது இங்கேக்கும் இதாகும்னு. நீங்க சொல்றது ஏதோ பொருந்தி வருது. நம்ம ஊர் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு அம்பையர் சொல்லியிருக்காரு, இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியும் விளாண்டா இந்தியா விக்கெட் எடுத்தா அவருக்கு அவுட்டு மாதிரியே தெரியாது இந்த அம்பையருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நான் உங்களுக்கு போஸ்டல் காலனி ஒரு உதாரணம் சொல்லுவேன். காட்டுமன்னாருடையிலேருந்து ஓமாமலியூர் போகும்போது ஒரு சூளை நட்டு ஒரு முனீஸ்வரன் சன்னதி இருக்கும், ஒரு கிராம தேவதை இது பாலத்தில். அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முழுசாக நிலம்தான், விளை நிலம்தான், கிழக்க மேற்க 2 பக்கமும். அங்கே கொண்டு வந்து ஒருத்தன் குறிச்சு கட்டி வச்சிருக்கான். ஏண்டா கட்டினேன்னா, எதுவங்க அவர் கும்பிட்டு போறாருங்க, இது ஏங்க இது பண்றீங்க அப்படிங்கிறாங்க. யாரே ஆளே இல்லாத இடத்துல கட்டுறான். இப்போ என்ன ஆகும், நாளைக்கு வேற ஏதாவது வழிபாட்டு முறையில் இஸ்லாமியர்களோ இந்துக்களோ போகும்போது நீ இந்த வழியாக வராதுன்னு ஆரம்பிக்க போகிறான். அடுத்தது இந்த கூம்போடைய ஸ்பீக்கரும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோடு இல்லாமல் ஆளே இல்லாத பகுதியில் வெளியிலேருந்து கொண்டு வந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கி இவங்க என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு தெரியும். ஐயப்ப பூஜையை வந்து அதுவும் வந்து நீங்கள் ஆடி மாதம் கூழ் ஊத்துறாங்க. கோவில்கள்லையும் சரி வழிபாட்டு தலங்கள்லையும் சரி. இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பல இடங்கள்ல இப்ப கேஸ் போட்டுட்டே வருவாங்களே, அதை தான் சொல்ல வரேன். ஏற்கனவே தான் அன்னதானத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வந்து இதுல போய் சர்டிஃபிகேட் வாங்க, ஃபுட்செல்ல நீங்க வந்து அவன் சர்டிஃபை பண்ணணும். நீங்க பிரியாணி பள்ளி விழுந்த பிரியாணி இது பண்ணலாம், எச்ச துப்பின பிரியாணி கொடுக்கலாம், அது வந்து கெட்டுப்போன ஆடோ கோழியோ வச்சு நீங்க பிரியாணி கொடுக்கலாம். ஆனால் சாமி பிரசாதம் வரும்போது நீ ஃபுட்செல்லேருந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன். இப்போ இது அனைத்தும் தெரிந்த நீதியரசர் இது மிகவும் வியப்பாக இருக்கின்றது. உண்மையிலேயே இது அப்பீலுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போயாவது இது சரி பண்ணியே தீரணும். இது வந்து ஒரு மிக மிக தவறான முன்னுதாரணமாகிவிடும். இந்துக்கள் வந்து ரொம்ப ரேரா கூட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். அதுக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்கெல்லாம் தடையினா இப்ப வேற. திருவையாறுல உஞ்சவிருத்தி வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கும் நடக்குது, கும்போணத்துல நடக்குது. இப்ப அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இந்த உஞ்சவிருத்திங்கிறதையே கேவலப்படுத்திட்டான் இந்த தீக்காக்காரன். என்ன பண்ணிட்டான், மற்றவன் எடுத்தால் பிச்சை, பார்ப்பான் எடுத்தால் உஞ்சவிருத்தியா அப்படின்னு. அதாவது நக்கர நாய்க்கு செக்கது சிவலிங்கம் எதுன்னு வித்தியாசம் தெரியாத கதையா. பாம்பும் தொங்கும் புடலங்காயும் தொங்கும், ஆனா தொங்குறதெல்லாம் பாம்பா இருக்குமா இல்ல புடலங்காயா இருக்குமா? அந்த மாதிரி ஒரு மதிக்கெட்ட பயலுகர் இந்த தீக்காக்காரனுங்க. இப்ப எல்லாத்துக்கும் எடுத்து இதை பயன்படுத்த போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசியல் கட்சி எப்போவோ வரப்போற தலைவருக்கு, அவர் ராத்திரி 10 மணிக்கு வரப்போற தலைவருக்கு காலையிலேருந்து லவுட் ஸ்பீக்கரை அள்ள விடுறான். கேபரே டான்ஸை வச்சு கழகங்கள் கூட்டம் சேர்க்கறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இவ்வளோ இதுலலாம் நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாதா? இப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதா? இப்போ திருவிழா நடக்குது, 63 திருவிழாக்கு இந்த ஜட்ஜோட ஸ்டாண்டு என்னவா இருக்கும்? ஓமாமலியூர் மாசி மகம் ஒரு அங்கே வந்து அன்னைக்கு வந்து கொள்ளக்கரையில் ஒரு 20,000 பேர் திதி கொடுக்க வரான். அன்னைக்கு போலீஸே மைக்கு வச்சு 4-5 பாயிண்ட்ல அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்ஜிஓஸ் இது பண்ணுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லை இதெல்லாம் தொந்தரவாக இருக்குது, அப்போ திருவிழாவே கூடாது அப்படின்னு ஒன்று வந்துடுவாங்களா? இது வந்து உண்மையிலேயே மிக மிக கவலைக்குரிய விஷயம். இந்த நீதியரசர் வந்து பல்வேறு நல்ல தீர்ப்புகளை வழங்கிய நீதியரசர் எதன் அடிப்படையில் இப்படி வழங்கினாருங்கிறது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இது வரைக்கும் அது புரிஞ்சிக்கவே முடியல. இதை நாம மேல்முறையீட்டுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். அது டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 அப்படின்னு 2 வெளியிட்டார் அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருக்கும் பொழுது. அப்பொழுது திமுக இருக்கக்கூடிய பலவருடைய சொத்து மதிப்பு, அந்த சொத்தை எப்படி சேர்த்தாங்க, அவங்களுக்கு இப்போ நடத்திட்டு வரக்கூடிய நிறுவனங்கள், அதன் மூலம் அவங்களுக்கு எவ்வளோ கோடி வருமானம் கிடைக்கிறது, இதெல்லாம் பற்றியெல்லாம் சொன்னாங்க. இவங்க உழைத்து சேர்த்த சொத்தா இல்லை ஊரை அடித்து அழைச்ச சொத்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் வெளியிட்டார். இதனால் கோவப்பட்ட டிஆர் பாலு அவர்கள் தான் வேர்வை சிந்தி தான் இதெல்லாம் சம்பாரித்தேன் அப்படின்னு இந்த மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அண்ணாமலையின் மீது மான நஷ்ட வழக்கு போட்டார். கோடி ரூபாய்க்கு தாண்டி அவர் போட்டார். அது வந்து இங்கே நம்ம சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடுத்தார். அது இல்லாமல் ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி அந்த பிஜிஆர் வழக்கில் செந்தில் பாலாஜி சொல்லி அந்த பிஜிஆர் நிறுவனங்கள் போட்டது, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி அவர் மேலே மான நஷ்ட வழக்கு இருக்குது. அது எப்படி அவர் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால்
வழக்கு தொடுத்த டிஆர் பாலுக்கும் அண்ணாமலைக்கும் இன்னைக்கு கண்டிப்பா ஆஜராகணும்னு அந்த கோர்ட்டு சொல்லியிருந்தது. அண்ணாமலை ஆஜராகிவிட்டார், டிஆர் பாலு வரல, அஞ்சி ஓடி விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வழக்கு போட்டது டிஆர் பாலு. வழக்கு போட்டு இந்த டேட்டில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மனு போட்டு, அதாவது வித்தின் த லீகல் ஃப்ரேம் ஒர்க் தான், இன்னைக்கு எங்களுக்கு டேட் போட்டு கொடுங்கன்னு கேட்டதும் டிஆர் பாலு. இது ரெண்டு தரப்பும் வரணும்னு சொல்லி கோர்ட்டு அறிவித்ததுனால குற்றம் சாட்டப்பட்டுள்ள அண்ணாமலை வந்து விட்டார். ஆனால் பிராது கொடுத்தவர் ஓடி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து ஆகஸ்ட் 28க்கு இந்த கேஸை தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு அடிப்படையான விஷயம் அண்ணாமலை கிட்ட கூட நான் கேட்டேன், மானம் உள்ளவன் தானுங்க மான நஷ்ட வழக்கு போட முடியும், இவங்க எப்படி இங்கே போட முடியும்? நீங்கள் தான் சொன்ன மாதிரி பிஜிஆர் 500 கோடிக்கு அவங்க சொன்னாங்களே தவிர ஒரு நோட்டீஸ் கூட இஷ்யூ பண்ணல அவங்க இது வரைக்கும். அதே மாதிரி பாட்டில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, அவரும் இது பண்ணல. இப்போ நீங்கள் தினசரி கோர்ட்டில் அவமானப்படுறத வந்து அப்படி இல்லைன்னா திமுக காரங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வாரம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் மன்னிப்பு கேட்கும் போய் 5 ஐஏஎஸ் போய் போன வாரம் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாங்க. அதிகாரிகள் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள்னால இந்த திராவிட மாடல் அரசு அந்த ஆட்சியாளர்களை அதிகாரிகளை ஆட்டி படைக்கிறாங்க. இவங்களுடைய டிஎம்கேயோட ப்ரெஷருக்கு ஈல்டாகி அவங்க போய் கோர்ட்டில் அவமானப்பட்டு வராங்க. அது ஒரு பக்கம். ஆனால் மந்திரி, இன்னாள் மந்திரி, முன்னாள் மந்திரி, சிட்டிங் எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, எம்பி இப்படின்னு தொடர்ந்து இவங்க மேலே வரக்கூடிய கேசஸ் இருக்கு பாருங்க. பொன்முடி கேஸு எல்லாத்தையும் ஒன்றால் நீங்கள் சேர்த்து விசாரிச்சு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு நீதிமன்றம் அதுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு விளாசிடுச்சு. தப்பான நீதி நீ எப்படி கொடுக்கலாம்? 28 நாள் நீ 3000 பக்கத்தை படிச்சிட்டியா, நீ எப்படி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணின அப்படின்னு சூமோட்டோ கேஸ் எடுத்து அதுலேயும் அவமானப்பட்டது. 10 ரூபா பாலாஜி பாட்டிலுக்கு மேலே வாங்குறவரை நீ அமைச்சராக இருக்கியா இல்லை ஜெயிலுக்கு போறியா, ஜாமீனை ரத்து பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டு அவருக்கு கிடுக்கி பிடியில் கொண்டு போய் வச்ச உடனே அவர் அமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்தது எங்கள் ஊர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவர் மேலேயும் வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் நம்ம ஏவா வேலு, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்கும் நீங்கள் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நீதிமன்றம் இவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கும், இவங்களை கூப்பிட்டு கண்டிக்கும், தலையில் குட்டும், ஆடுற உத்தரவு போடும். அப்படி இருந்து கூட கொஞ்சம் கூட நகர்ந்தே கொடுக்காத காரணம் என்ன? என்ன வேணா சொல்லிங்கண்ணா. அதான் இவர் நாஞ்சில் சம்பத் இப்போ இவங்க கூட போய் சேர்ந்துட்டார்ல, துப்பினா தொடச்சிப்பேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ப இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவங்க விவஸ்தையே இல்லாமல் ஒரு ஒட்டுண்ணி போன்று இந்த சிஸ்டமில் வரக்கூடிய பணங்களை உறிஞ்சி எடுத்து அதை வச்சு மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கான வேலையை செய்யறதுக்கு தான் இவங்க கோர்ட்டில் போய் அவமானப்படுறது. கோர்ட்டு சொன்னால் சொல்லிட்டு போகுது, எங்களை என்ன ஜெயிலியா பிடிச்சி போட்டுடுச்சே. இந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, கலைஞரை வண்டியாக திட்டிட்டு நாம் தமிழர்ல இருந்த போது இப்போ மாணவர் அணி அந்த ஆள் வந்து ஒரு பொன்முடி கேஸில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். என்ன சுப்ரீம் கோர்ட்டே இப்படி சொல்லியிருக்கேன்? அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு வருவாங்க. அதாவது இவங்க இந்த சட்டத்துக்குள்ளே இருந்து ஜெயலலிதாவை வந்து வாய்தாராணின்னு பேசினாங்க. இப்போ டிஆர் பாலு யாரு? இல்லை, அதுதான் இன்பதுரை அழகா சொல்லியிருக்காரு. ஒரு நேரத்தில் காங்கிரஸ் இவர்கள் ஜமீன்தார் கட்சி என்று சொன்னாரா, இவர் ஜாமீன்தார் கட்சிகள் தான். நல்ல அடைமொழி இது, ஜாமீன்தார் கட்சி தான். அது நல்ல அருமையான பெயர் இது. அதனால அண்ணாமலை வந்து இந்த கேஸை நான் விடமாட்டேன் அப்படின்னு இளம் சிங்கம் கர்ஜிக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு அந்த இரண்யகசிபு வதம் மாதிரி நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்யகசிபு பயத்தை கிழிச்சு இது பண்ணுவார். அந்த மாதிரி திமுகக்கு அண்ணாமலை மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாடம்ங்கிறது கடுமையான பாடமாக இருக்குங்கிறது தான் இந்த கேஸில் நான் பார்க்குறேன். நேர்மையாளர், சிம்பிளிசிட்டின்னா அவர் தான் உதாரணம். ஆட்சி நிர்வாகத்தில் ரொம்ப தூய்மையாக இருந்தார். பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய தொழிற்சாலைகள் இந்த தமிழகத்துக்கு வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறதுப்ப கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்
அவருக்காகத்தான் வந்து டிராவலர்ஸ் பங்களாவே ஏசி ஆக்கணும் அப்படின்லாம் கருணாநிதி என்கிட்ட சொல்லியிருக்கார் அப்படின்லாம் திருச்சி சிவா சொல்ல, அது சம்பந்தமாக காங்கிரஸில் ஒரு சிலர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு திருநாவுக்கரசு அவருக்கு இப்போதான் காங்கிரஸில் இருக்காரு, ஆனாலும் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு கூட ரொம்ப நாளாக காங்கிரஸில் இருக்கிறவங்க கூட யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திருச்சி வேலுசாமி திராவிடத்திற்கு எப்படி புரியுமோ அந்த பாஷையிலேயே அவங்கள வந்து திட்டியிருக்கிறாரு. இதையெல்லாம் பெரிய அளவு ஆன உடனே இப்போ திருச்சி சிவா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு விஷயத்த பேசினேன், நான் எல்லா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நான் மரியாதை கொடுப்பேன், அப்படிப்பட்ட ஆள், ஆனால் இந்த விஷயத்தை வச்சு யாரும் ஒரு விவாத பொருளாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே கருத்தை வந்து மன்னிப்பு கேட்கல, விவாத பொருளாக ஆக்கிவிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அது ஊடகங்களுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையானு தெரியல. ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, இது சம்பந்தமாக யாருமே இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் பேச வேண்டான்னு காலையில் சொல்லியிருக்காரு. என் திருமணத்தை வந்து என்னை ஆசீர்வதித்தவரே காமராஜர், எனக்கு அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்காக இன்னைக்கு காலையில் சொன்னாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு இன்ஃபரன்ஸ், இதை விவாத பொருளாக்க வேண்டாம். நம்ம பாஸே சொல்லிட்டாரு, நம்ம ஆண்டே சொல்லிட்டாரு. தமிழ் ஊடகங்கள் இன்னைக்கு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாதிரி இதில் அமைதிக்காக தான் பார்க்கணும். இல்லைன்னா நாம் அவங்கள கூப்பிட்டு எப்படா வைக்க போகிறேன்னு ஒரு 100 பேராவது கேட்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்றைக்குமே காமராஜரை உயர்வாக, நாம் பல தடவை இங்கே பேசியிருக்கோம், மீண்டும் ஒரு தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரஷ்யா போனார் காமராஜர். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வழக்கமாக பாரத நாட்டில், இந்திய நாட்டிலிருந்து எருமைத்தோல் தான் ரஷ்யாவிற்கு போகும், இன்றைக்கு ஒரு எருமையே ரஷ்யாவுக்கு போகுது அப்படின்னு இதே திமுகவினர் தான் சொன்னாங்க. அவர் வந்து கருவாட்டுக்காரியின் மகன், அண்டங்காக்கை, எருமை தோழன், கட்டை பீடி இப்படிலாம் கருணாநிதி வண்டியா திட்டினது. அதை விட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி இன்னொரு யோகமங்கலம் பஜனை நாயகன் அப்படின்னு அவருக்கு ஒரு புனைப்பெயர் வச்சாங்க. தான் திருடி பிறரை நம்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னென்ன வேலையெல்லாம், கேடுகட்ட வேலையெல்லாம் செய்வாங்களோ, கீழ்த்தரமான செயல்களை செய்யறதுக்கு இவங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது. ஆனால் காமராஜர் பெரிய மனிதர், பண்பாளர், தேசபக்தர், இந்த நாட்டின், பாரத நாட்டின் சுதந்திரத்திற்காக சிறை சென்றவர், ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்தவரை மதுரையில் யோகமங்கலம்னு ஒரு பொம்பளை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தினது இதே திமுக. இப்போ என்னமோ புனிதர்கள் மாதிரி இன்னொன்னும் சொல்கிறேன் பாருங்க. திருமலைப்பிள்ளை ரோடு வீடு வந்து ஒரு தொழிலதிபரோட வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தாங்க. அந்த போட்டோவை பிடிச்சி போட்டு ஏழை பங்காளனின் பங்களா பாரீர், சோலைவனத்திலே இருக்கும் ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா வங்கியில் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கார் அப்படின்னா அவரை சொல்லி கேவலப்படுத்தினது. எல்லாத்தையும் விட இன்னும் கொடூரமானது என்ன தெரியுமா, யூனியன் சேர்மனுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பேர் அதுக்கு, ஒன்றிய பெருந்தலைவர்னு பேர். அந்த யூனியன் சேர்மன் அப்படின்னா ஒன்றிய பெருந்தலைவரா? இல்ல, ஒன்றிய தலைவர், ஒன்றிய குழு தலைவர், இதுதானே வார்த்தையா இருக்க முடியும். அது எப்பல இருந்து ஒன்றிய பெருந்தலைவர் ஆச்சு? இவர் எல்லாரும் பெருந்தலைவர்னு சொல்ல அந்த அளவுக்கு அல்ப புத்தி படைத்த திமுக பெருந்தலைவர் காமராஜர்னு ஒண்ணு. இப்ப 200 சில்லற பஞ்சாயத்து யூனியன் இருக்கு, அதுக்கு வந்து இவங்க எல்லாமும் பெருந்தலைவர்னா காமராஜர் 100ல் 1, 200ல் 1 அப்படிங்கிற அளவுல ஒரு சீழ்பிடித்த வன்ம மனம் கொண்ட குறுமதியாளர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி இவரை என்ன பண்ணிட்டாரு கருணாநிதி, என்ன சிஎம்லேருந்து இறக்கிட்டு அந்த முதல்வர் நாற்காலியில் உட்கார்றதுக்காக காமராஜ் முயற்சி செஞ்சுதான் திமுக மேல பழி போடுறாரு. நான் திமுகவோட லாண்ட் ஆர்டர், கரப்ஷன் அதெல்லாம் கண்ணுக்கு நேராக பார்த்தவர். சொன்ன போது இதை சொன்ன உடனே காமராஜர் இன்னும் கொஞ்சம் ஹார்டு ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக அதுக்கு திமுக விமர்சிக்க போது, அதுக்கு தான் கருணாநிதி சொல்றாரு, இந்த நாற்காலிக்காக இவர் அலையிறாரு அப்படின்னு ஒன்று. யாரையும் கடும் சொல் பேசி அறியாத காமராஜ் அவர்கள், நீ உட்கார்ந்த சேர்ல இனி நான் உட்கார்ந்தா அது எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி கருணாநிதியை மிக கடுமையாக விமர்சித்த காமராஜ். அது இவங்க பாருங்க, நாங்கள் காமராஜருக்காக தான் ஏசி போட்டு கொடுத்தோம், அப்போ அவர் வெளில வரும்போது ஏசியை கைட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்களா? அங்கே இவங்க அந்த ஏசியில் போய் இவங்க தங்கினது இல்லையா? என்ன பித்தலாட்ட பேச்சு இதெல்லாம் இவங்களுக்கு. அவரை வந்து ஜாதி ரீதியாகவும் இழிவுபடுத்தினாங்க.
பனையேறி இதுல நாகர்கோவில்ல ஒரு கிறிஸ்டியன் நாடார் நிற்கும் போது அங்க போய் பிரச்சாரத்துக்கு போய் சம்பந்தமே இல்லாத பிரச்சாரத்துக்கு போய் இவர் வந்த நாடார், சொந்த நாடார் இங்க இருக்காரு அப்படின்னு ஜாதி ரீதியா இழிவுபடுத்தினவரும் கருணாநிதி. காங்கிரஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் அண்ணாமலை நீங்க அடிமாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. நல்ல விஷயம். கோபட்னான்னு ஒரு பத்திரிகை தொடர்பாளர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுக காங்கிரஸ்காரரா, அதான் திமுக தொங்கு சத மாதிரியே ஆகி காமராஜரை இவங்க எவ்வளவு கேவலமா விமர்சிச்சாங்கலாம் விட்டு திமுக குளோரிஃபை பண்ண மாதிரி. அதுவும் இந்த திமுக காரன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அண்ணா வந்து குடியாத்தம் தேர்தல்ல, அவருக்கு இடைத்தேர்தல்ல குணாலா குலக்கொழுந்தே ஏன் நீ நில்ல, அப்பொழுது இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை, எலெக்ஷனுக்கு நிக்க முடியாத ஒரு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாம இருந்த காரணத்தினால இவனு நிக்கல. ஆனா எப்படி உருட்டானுங்க பாருங்க இவனுங்க, என்னமோ இவங்க நின்று இருந்தா ஜெயிச்சிருப்பாங்கிற மாதிரி உருட்டான். அதை தாண்டி இந்திரா காந்தி வந்து காமராஜரை ஒழிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இந்த காங்கிரஸ் ஓன்னு வந்த பிளவுபட்ட காலத்துல இருந்து இந்திராக்கு காமராஜ் மேல ஒரு வன்மம். அந்த வன்மத்துக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்ட புத்தி கொண்டவர் திருமதியாளர் கருணாநிதி. இந்திரா காந்தியுடன் கைகோத்து காமராஜரை தோற்கடிக்கும் வேலையை செய்து காமராஜரை நோகடித்த வேலையை செய்தவர் இந்த கருணாநிதி. ஆனா இந்த பயலெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அவரை மனிதர் புனிதர் அப்படிலாம் உருட்டுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்களுடைய பௌஷ் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அவரை கழுவி ஏத்துறது மாதிரி கார்ட்டூன்லாம் முரசொலியில வந்து அவரை கழுவில ஏத்துற மாதிரி, அதுக்கப்புறம் பூதகி தாடகை மாதிரி மேக்கப் போட்டு குரங்கு குசலாம. இன்னொன்னு பக்தவச்சலத்தையும் காமராஜரையும் பழைய முரசொலி கார்ட்டூன் எடுத்து பாருங்க, குரங்கு முகமாகவே போட்டதுதான் இந்த திமுகவோட வரலாறு. இவங்க இன்னைக்கு திடீர்னு காமராஜ் பக்தர்களா மாறிட்டாங்க. இவங்களை யாரெல்லாம் அரசியல் எதிர்க்கிறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப கேவலமா அருவருப்பா இடுப்புக்கு கீழே பேசுறது தான் திமுகவோட சுபாவம். ஆனா அதே அவங்க மறைந்து ஒரு 20-30 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 15-20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. நான் ஒரு 4-5 உதாரணம் சொல்றேன். நம்ம இன்னொரு 100 வருஷம் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன காரணம்னா, இப்ப அண்ணாமலையை வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. அண்ணாமலை காலத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒருவேளை திமுகங்கிற கட்சி இருந்து ஒருவேளை அந்த கட்சிக்கு கொஞ்சமாவது மக்கள் செல்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இன்னும் அண்ணாமலை காலத்துக்கு 20 வருஷம் பின்னாடி அண்ணாமலையும் இவங்க பாராட்டுவாங்க. நாங்க யார் தெரியுமா, வழக்கு அண்ணாமலைக்கும் டிஆர் பாலுக்கும் இருந்த பொழுது நட்புடன் வணக்கம் தெரிவித்தார்கள் அப்படிலாம் உருட்டுவானுங்க. ஏன்னா நேருவை ஹிந்தி வெறியன், மகாத்மா காந்திய நீ வந்து பார்ப்பன கைக்கூலி, இந்திரா காந்திய புடவை கட்டிய இடியமீன், எம்ஜிஆரை புஷ்குல்லா கேட்டுப்பய அப்படின்லாம், மலையாளிங்கிறலாம் ரொம்ப சாதாரண வார்த்தை, கேட்டுப்பய அப்படின்னு ஒரு அளவே இல்லாம திட்டி தீத்துட்டு இப்ப வந்து ஆசிய ஜோதி நேரு பிரான், தலைவி இந்திரா, அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் கலைஞரும் 40 ஆண்டு கால நண்பர்கள். இந்த மாதிரி இவங்களுடைய வரலாறு பாருங்க. யாரெல்லாம் தொடர்ந்து காமராஜரை, இப்ப ஜெயலலிதாவே அவங்க இப்ப ஜெயலலிதாக்கு வந்துட்டாங்க, 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அம்மையார் முன்னாடி வந்து நடிகை திருமதி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் அவங்கள வந்து பர்சனல் கேரக்டர் அசாசினேட் பண்ணது, அதெல்லாம் போய் இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா எங்களுடைய கண்ணியமிக்க எதிரி, எங்களுக்கு சமமான எதிரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரானுங்க பாருங்க. இப்போ வந்து அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து என்ன சொல்றாங்க, அவர் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் இந்த திராவிட இயக்கத்திற்காக உழைத்தவர், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர், மத்திய அரசுடைய அழுத்தத்திற்கு பணியாத இப்படி இது பண்றாங்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவரை ஜெயலலிதா அவர்களை திராவிட தாயாக்கி ஓட்டு பிச்சை எடுக்க வரப்போது திராவிட முன்னேற்ற கழகம். காமராஜரை இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்க அப்படிலாம் இல்லை, அவரை மதித்தோம் அப்படின்னு சொல்றதே ஒரு ஜமக்காலத்துல வடிகட்டின பொய். இந்த திருச்சி சிவா அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிற விளக்கத்துல என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் அப்படி பேசவில்லை, நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், எதுவுமே இல்லை. இதை விவாத பொருளா ஆக்காதீங்க.
பேசாதீங்க, பஞ்சாயத்து கலைஞ்சது, போகலாம் 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 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்னைக்கு அவருடைய விளக்கம் இருக்கு. அதற்கு நம்ம சீனியர் தத்தியும் இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு முக்கியமான தலைவரை அவர் ஏதோ இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு அடிமையானது போன்று சித்தரிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேசிய நெஞ்சங்கள் கடுமையாக கண்டிக்க வேண்டும். இன்னைக்கு நாடார் வியாபார சங்கம் வந்து கார்த்திகேயன் இருக்காரு, அவரு ஒரு போராட்டமே அறிவிச்சிருக்காரு. அவரு வியாபார சங்கத்துல அவரும் அதே கம்யூனிட்டியை சேர்ந்த விக்ரமராஜா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன ஆண்ட ஸ்டாலின் சொன்னா அடிமை விக்ரமராஜா எப்படிங்க கேட்பான்? வித்தியாசமா நான் கேட்குறேன். அதனால எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிறது. காங்கிரஸ்காரர்களுக்கு சூடு சுரணை இருந்தால், எனக்கு வந்து டிவியில் வந்து முருகையன் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்தவர், காமராஜரை தெய்வமாக தொழக்கூடியவர். அவர் வந்து காமராஜர் போட்ட கட்டின பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு பெருமையை சொல்லக்கூடியவர். இப்போ அவரை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் திமுகவை விமர்சிக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் கண்ணுக்கு நேராக சமீபத்தில் நடந்த விஷயத்தையே இவ்வளோ டிஸ் பண்ணுற இந்த திமுக கடந்த காலங்களில் எப்படிலாம் இவங்க டிஸ் பண்ணுவாங்கங்கிறத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக ஆழமாக ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.